ஹாய் ஆல்! நேத்து நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க. எப்பவுமே போல நம்ம மா இலை தோரணத்தோட ஆரம்பிச்சாச்சு. மா இலைக்கு வந்து மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு ஸ்டார்ட்டிங்லயே நல்லா மங்களகரமா மா இலையோட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு விநாயகருக்கு புடிச்ச மாரி கொழுக்கட்டை, சுண்டல்லாம் செய்யணும். அதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. அது இது எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கும், நம்ம வீட்டுக்கு விநாயகர் வரதுக்கும் டைம் கரெக்ட்டா இருந்ததுங்க. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து களிமண்ல வந்து விநாயகர் வாங்கியிருக்கோம். எப்பவுமே வந்து நம்ம வீட்ல இருக்க விநாயகருக்கு வந்து அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வைப்போம். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து விநாயகர் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வீட்ல இருக்க விநாயகர்க்குலாம் அபிஷேகம்லாம் பண்ணுவோம்ல, அதுதாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணலாம்? சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். 3 அபிஷேகம் மட்டும் தான் பண்ணணும். இந்த அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம விநாயகருக்கு வந்து பூலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இலை போட்டு சாமிக்கு புடிச்ச மாதிரி பொரி, பழங்கள்லாம் வச்சுட்டு நம்ம வீட்ல ரெடி பண்ண சுண்டல், கொழுக்கட்டை மட்டும் தாங்க வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன். நல்லபடியா மனசுக்கு நிறைவா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு விநாயகர் வந்த டைம் எல்லா நல்ல விஷயமும் நம்ம வீட்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கிட்ட கேட்டிருக்கேன். விநாயகர் ஓகே பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். விநாயகர் நம்மளுக்கு என்ன நல்ல விஷயத்தெல்லாம் பண்றாரு அப்படின்னு. உங்க வீட்ல விநாயகர் சதுர்த்தி எப்படி கும்பிட்டீங்க? நீங்க உங்களுக்கு வந்து விநாயகர் வாங்குற பழக்கம் இருக்கா? அப்படி சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாய். தேங்க் யூ.